ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு மாடல் பில்ட் பண்ணுறீங்க. அந்த மாடல் வந்து 95% அக்யூரஸியில் உங்களுக்கு ஆன்சர் தருது. அப்போது நீங்கள் உடனே நினச்சிக்கிறீங்க அது நல்ல மாடல்னு. நல்ல மாடலா? இல்லை. ஏன்னா அந்த நீங்கள் கொடுத்த டேட்டா எல்லாமே அது மெமரைஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குதோ ஸோ அதுலேருந்து அது டேட்டா எடுத்து அக்யூரேட்டாக தரலாம். ஆனால் சேம் வே இப்போ ஒரு நியூ டேட்டா கொடுத்தா அது ஒர்க் ஆகுமாங்கிறது தான் டவுட். ஸோ இதை நாம் இந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்ரோச் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போது உங்கள் ஸ்கூலில் வந்து உங்கள் ஸ்டாஃப் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் தராங்கன்னு வைங்க. படிக்க எக்ஸாமுக்கு இது படிச்சுக்கூடா இதுலேருந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த 100 கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாமுக்கு போகிறீங்க. சேம் அதே 100 கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருவீங்க. ஆனால் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ண ஸோ அவங்க 100 கொஸ்டின் அப்படியே தர மாட்டாங்க. ஒரு 20-30 கொஸ்டின் வந்து நியூவாக கேட்பாங்கன்னு வைங்க. இப்போது உங்களுக்கு நீங்கள் அந்த 100 கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நியூவாக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டால் தான் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிருக்கீங்களா இல்லை அந்த 100 கொஸ்டின் மட்டும் அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு வந்தீங்களான்னு தெரியும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சால் நீங்கள் அதை அட்டன் பண்ணிடலாம். இதே அந்த கொஸ்டின் மட்டும் படித்து பிளைண்டாக படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்க முடியாது இல்லையா? சேம் கான்செப்ட் தான் மிஷின் லேர்னிங்லேயும் அப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு டெஸ்ட், ட்ரெயின், டெஸ்ட், வேலிடேஷன் இப்படி 3ஆக பிரிப்பாங்க. ஒரு மாடலை ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. 75% டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. அடுத்து 15% வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது வேலிடேட் பண்ணுவாங்க. அந்த 75% டேட்டா மட்டும் ஃபீட் பண்ணிடுவாங்க. அந்த அடுத்த 15% டேட்டா வச்சு வேலிடேட் பண்ணுவாங்க. இந்த வேலிடேட் பண்ணுறது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம், கிளாஸ் டெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். அடுத்து ரியலாக டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுதான் நம்ம ஃபைனல் எக்ஸாம் மாதிரி. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் தான் ஏஐ வந்து இந்த நம்ம டெவலப் பண்ண ஏஐ மாடல் வந்து நல்ல ஏஐ மாடலாங்கிறது ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ப்ராசஸ் தான் டெஸ்ட், ட்ரெயின், வேலிடேஷன் மெத்தட். ஓகே, நாளைக்கு புது வீடியோவில் பார்ப்போம். பை.